டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிபிஎன்னை லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இதில் வந்து டேட்டாபேஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, மேனேஜ் மை டேட்டாபேஸஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நியூ டேட்டாபேஸு நேமு உங்களுக்கு என்ன நேமு இருக்கோ அதை கொடுங்க. நான் டெமோனே கொடுத்துட்டேன். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எது என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அதை கூட கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து யூசர் க்ரியேட் பண்ணணும். நான் டெமோனே வச்சுருக்கேன். ஓகே, யூசர் க்ரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இதில் போய் ஜெனரேட் பண்ணலாம். நான் மேனுவலாகவே பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐடி யூசர் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதாகிடும், க்ரியேட் ஆகிடும். இதை நான் நாட் சேவ் கொடுத்துக்கிறேன். பேக் வாங்க. அதுக்கடுத்து ஆட் யூசர் டு டேட்டாபேஸு இதை நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணீங்களோ அதை வந்து ஆட் பண்ணணும். இதை ஏன் நம்ம ஆட் பண்ணணும்னா அப்படின்னா தான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண விடும், இல்லைன்னா பண்ண விடாது. ஆட் கொடுங்க. இதை வந்து ஆள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேக் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். PHP மை அட்மின் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணது இங்கே வந்திருக்கோம். ஓகே, இங்கே டெமோன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. உள்ளே நம்ம இன்னும் இன்புட் பண்ணலை, அதனால் நோ டேபிள்னு காட்டுது. நீங்கள் ஃபைலு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து டேபிள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.